வெல்கம் டு சிடிசி டாக்ஸ் எஜுகேஷன். நம்மளுடைய இந்த டிடிஎல் செஷன்ஸ்ல நம்ம தேர்ட் செஷன் நம்ம வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, காம்போனன்ட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ டிடிஎல்ல என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது. அந்த காம்போனன்ட்ஸ்ல டெஃபனிஷன்ஸ் அப்படிங்கிறதும் ஒன் ஆஃப் த காம்போனன்ட் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம். ஸோ டெஃபனிஷன்ஸ்னா என்ன அப்படிங்கிறத பத்தி இதுக்கு முன்னாடி செஷன்ல நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த டெஃபனிஷன்ஸ்ல ஒரு சில அடிஷனல் டைப்ஸ் ஆஃப் டெஃபனிஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். தென் அந்த டைப்ல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டெஃபனிஷன் டைப் என்ன பார்க்குறோம் அப்படின்னா இன்டர்ஃபேஸ் டெஃபனிஷன்ஸ் அப்படின்னு நம்ம வந்து ஸோ இந்த செஷன்ல நம்ம இன்டர்ஃபேஸ் டெஃபனிஷன்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண இருக்கோம். ஸோ யூசர் டேலியில அக்சஸ் பண்றதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கக்கூடியது தான் நம்ம வந்து இன்டர்ஃபேஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். இப்போ டேலியில நம்மளுக்கு ஒரு மெனுவை நம்ம கிளிக் பண்ணி அக்சஸ் பண்ண முடியும். ஒரு பட்டன் நம்ம வந்து ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணி நம்ம வந்து அக்சஸ் பண்ண முடியும். தென் ஒரு டேபிள் நம்ம கிளிக் பண்ணி நம்ம வந்து டேபிள் பேஸ் பண்ணி நம்ம வந்து அக்சஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து டேலியில ஒர்க் பண்றதுக்கு நம்மளுக்கு யூசர் இன்டர்ஃபேசஸ் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. அதுல இருக்கக்கூடிய அந்த யூசர் இன்டர்ஃபேசஸ்ல என்னென்ன மாதிரியான டெஃபனிஷன்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம வந்து இங்க பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் சொல்ல போறது மெனு. மெனு அப்படிங்கிறது ஒரு மேஜர் டெஃபனிஷனா நம்ம வந்து இங்க பார்க்கிறோம். யூசர் இன்டர்ஃபேஸ் டெஃபனிஷன்ல ஒரு மேஜர் டெஃபனிஷன். ஒரு மெனு நம்ம வந்து கிளிக் பண்றது மூலமா டைரக்டா ஒரு ரிப்போர்ட் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும். இல்ல அப்படின்னா அடிஷனல் மெனு கூட ஓப்பன் ஆகலாம். அப்போ ஒரு மெனுக்குள்ள ரிப்போர்ட்டையும் நம்ம ஆக்டிவேட் பண்ண முடியும். அல்லது அனதர் மெனுஸையும் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். அடுத்து ரிப்போர்ட் அப்படிங்கிறது அனதர் யூசர் ஃபேஸ் டெஃபனிஷன். இப்போ ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபண்டமெண்டல் டிடிஎல் டெஃபனிஷன் அப்படின்னு நம்ம வந்து இதை சொல்லலாம். ஏதாவது ஒரு இன்புட் நம்ம கொடுக்குறோம் அல்லது அவுட்புட் நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்துல இன்புட் ஸ்கிரீன் அவுட்புட் ஸ்கிரீனுக்கு நம்ம இந்த ரிப்போர்ட் டெஃபனிஷன் தான் நம்ம வந்து யூஸ் பண்ற மாதிரி. இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு ரிப்போர்ட் அப்படிங்கிறது மல்டிபிள் ஃபார்ம்ஸ் வந்து பேஸ் பண்ணது இருக்கும். மினிமம் ஒரு ஃபார்ம் இருக்கணும், இல்லைன்னா மோர் தென் ஒன் ஃபார்ம்ஸ் கூட நம்ம ரிப்போர்ட்டுக்குள்ள டிஃபைன் பண்ண முடியும். தென் ஒரு ரிப்போர்ட்ல ஒரு ஃபார்ம் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த ரிப்போர்ட்டுக்கான ஃபார்ம் அந்த ஒரு ஃபார்ம் தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அக்சஸ் ஆகும். அந்த ஒரு ஃபார்முக்குள்ள நம்ம மல்டிபிள் பார்ட்ஸ் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம டிசைன் பண்ண முடியும். ஸோ அந்த மல்டிபிள் பார்ட்ஸ் அப்படின்னு நம்ம வந்து ஒரு ஃபார்முக்குள்ள ஒரு பார்ட் இருக்கலாம், இல்லைன்னா மோர் தென் ஒன் பார்ட் அப்படின்னு கூட வந்து இருக்கலாம். தென் பார்ட் அப்படிங்கிறது அந்த ரிப்போர்ட்டுக்கான ஃபார்ம்ல நாம வந்து டிசைட் பண்ணக்கூடியதை நம்ம வந்து பார்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது வந்து டாப்ல இருக்கக்கூடிய பார்ட், பாட்டம்ல இருக்கக்கூடிய பார்ட், சென்டர்ல நம்ம வந்து ஒரு பார்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து டிசைன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்ட் அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு ஃபார்முக்குள்ள நம்ம வந்து மல்டிபிள் பார்ட் அப்படிங்கிறத நம்ம கொடுக்க முடியும். தென் பார்ட்டுக்குள்ள நம்ம வந்து லைன்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து டிக்ளேர் பண்ண முடியும். ஸோ ஒரு லைன் ஒரு ஃபார்ம் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா டிஃபால்ட்டாவே அதுல ஒரே ஒரு பார்ட் இருக்கும். ஒரு பார்ட் நம்ம கொடுத்துட்டோம் டிஃபால்ட்டாவே அது உள்ள ஒரு லைன் அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கும். நம்மளுக்கு மல்டிபிள் லைன்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம ஒன் ஆர் மோர் லைன்ஸை நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம வந்து பார்ட்டுக்குள்ள டிக்ளேர் பண்ண முடியும். ஸோ பார்ட் டெஃபனிஷன் அப்படிங்கிறதும் ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் டெஃபனிஷன் தான் நம்ம வந்து பார்க்கணும். அடுத்து லைன் அப்படி நம்ம பார்க்கும்போது ஃபீல்டு அப்படிங்கிறது நம்மளுக்கு லைனுக்குள்ள இருக்கும். டிஃபால்ட்டா ஒரு லைன்ல ஒரு ஃபீல்டு இருக்கும். நம்மளுக்கு மல்டிபிள் ஃபீல்டு வேணும் அப்படின்னா நம்ம வந்து அந்த ஒரு லைன்ல மல்டிபிள் ஃபீல்ட்ஸ் வந்து நம்ம வந்து கொடுக்க முடியும். ஒரே லைன்ல நம்மளுக்கு லெஃப்ட் சைடு ஒரு டீடைல்ஸ் நம்மளுக்கு வேணும், ரைட் சைடு ஒரு டீடைல்ஸ் வேணும். லெஃப்ட் சைடு நம்மளுக்கு ரிப்போர்ட்டோட நேம் வேணும், ரைட் சைடு வந்து ரிப்போர்ட்டோடைய டேட் வேணும். இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ண முடியும்னா ஒரே லைன்ல 2 ஃபீல்டு கூட வைக்கலாம், அல்லது மல்டிபிள் ஃபீல்டு கூட நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரிப்போர்ட்ல நீங்க வந்து செட் பண்ணி வைக்க முடியும். ஸோ இது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா லைன் அப்படிங்கிற டெஃபனிஷன் யூஸ் பண்ணி அது உள்ள நம்ம ஃபீல்டை டிக்ளேர் பண்றோம். ஃபீல்டை பேஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒரு சில இன்புட் நம்ம கொடுக்கலாம், இல்ல அப்படின்னா அவுட்புட் அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்துக்க முடியும். ஸோ ஃபீல்டு அப்படிங்கிறதுல தான் வேல்யூ அப்படிங்கிறது ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ யூசர் வந்து வியூ பண்ணி பார்க்கக்கூடியது இந்த ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய வேல்யூஸை மட்டும்தான். அது அமௌண்டா இருக்கலாம், நேமா இருக்கலாம், டைட்டிலா இருக்கலாம். ஸோ எனிதிங். ஸோ நம்ம வந்து ஃபீல்டுல தான் நம்ம வந்து ஒரு வேல்யூ அப்படிங்கிறத நம்ம கொடுக்க போறோம், அல்லது ஒரு கேரக்டர் அப்படிங்கிறத நம்ம கொடுக்க போறோம், டேட் அப்படிங்கிறத. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் வந்து என்ன அப்படின்னா ஒரு டேட்டாவை நம்ம வந்து இன்புட் வாங்கக்கூடியதா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு டேட்டாவை ஷோ பண்ணி காட்டக்கூடியதா கூட ஒரு ஃபீல்டு அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கும். இதை பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது ஒரு டைப் இருக்கு, அதே மாதிரி வேரியபிள் அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கு. ஸோ என்டர் பண்றதுக்கும் சரி, அதே மாதிரி டிஸ்பிளே பண்றதுக்கும் இந்த ஃபீல்டை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே டேட்டாஸை நம்ம கான்ஸ்டன்ட் டேட்டாவும் நம்ம வந்து ஸ்டோர் பண்ண முடியும், அதே மாதிரி வேரியபிள் டேட்டாஸையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ ஃபீல்டு அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த இன்டர்ஃபேஸ் டெஃபனிஷன். அடுத்து
பட்டன் அப்படிங்கிறது அனதர் இன்டர்ஃபேஸ் டெஃபினிஷனா நம்ம வந்து பார்க்கணும். ஸோ பட்டனை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு ஷார்ட்கட் கீ வந்து அந்த பட்டனுக்கு நம்ம வந்து ஆக்ஷனுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். இல்ல அப்படின்னா மவுஸ வச்சு கிளிக் பண்ணியும் அந்த பட்டனை வந்து பெர்ஃபார்ம் பண்ண வைக்க முடியும். ஸோ இந்த பட்டன் மூலமா நம்ம வந்து ஒரு ரிப்போர்ட்ட நம்ம வந்து ஷோ பண்ணி காட்டுறோம். இல்ல அப்படின்னா ஒரு ரிப்போர்ட்ட நம்ம வந்து ஹைட் பண்றோம். ஸோ இப்படி நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, பட்டன் அப்படிங்கிற ஒரு இன்டர்ஃபேஸ் டெஃபினிஷன் யூஸ் பண்ணி நாம வந்து ஒரு ரிப்போர்ட்ட நம்ம வந்து அக்சஸ் பண்ண முடியும். அடுத்து ஃபைனலா வந்து டேபிள் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த இன்டர்ஃபேஸ் டெஃபினிஷன். ஸோ டேபிள் அப்படின்னு நம்ம வந்து இங்க பார்க்கும்போது, நம்ம வந்து கோ டு அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த டேபிள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தென் வந்து நம்ம லெட்ஜர் நம்ம கிரியேட் பண்ணும்போது, அண்டர் அப்படிங்கிற ஃபீல்ட்ல லிஸ்ட் ஆஃப் குரூப்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு கொண்டு வரும். ஸோ அது வந்து என்ன அப்படின்னா ஒரு டேபிள் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ மல்டிபிள் வேல்யூஸ அல்லது மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ அல்லது ஒரு பர்ட்டிகுலர் கலெக்ஷன் ஆஃப் டேட்டாவ நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு டேபிள்ல நம்ம ஷோ பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா, அந்த இடத்துல நம்ம டேபிள் டெஃபினிஷன் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணலாம். இப்ப இன்டர்ஃபேஸ் டெஃபினிஷன்ல நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இத பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 8 இன்டர்ஃபேஸ் டெஃபினிஷன் அப்படி நம்மளுக்கு இருக்கு. ஸோ இத பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து மெனு அப்படிங்கிறது ஒரு இன்டர்ஃபேஸ் டெஃபினிஷன், ரிப்போர்ட் இன்டர்ஃபேஸ் டெஃபினிஷன், ஃபார்ம் இன்டர்ஃபேஸ் டெஃபினிஷன், பார்ட் இன்டர்ஃபேஸ் டெஃபினிஷன், லைன் இன்டர்ஃபேஸ் டெஃபினிஷன், ஃபீல்ட் இன்டர்ஃபேஸ் டெஃபினிஷன், பட்டன் ஒரு இன்டர்ஃபேஸ் டெஃபினிஷன், டேபிள் அப்படிங்கிறது ஒரு இன்டர்ஃபேஸ் டெஃபினிஷன்ஸா நம்ம வந்து பார்க்கணும். இதே மாதிரியான டிடிஎல் செஷன்ஸ் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நீங்க விருப்பப்படுறீங்க அப்படிங்கிற பட்சத்துல நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் ஐக்கானை நீங்க கிளிக் பண்ணுங்க. என்னுடைய வீடியோ அடுத்து உங்களுக்கு டைரக்டா வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்க. லைக் பண்ணீங்கன்னா உங்களுடைய லைக் வீடியோ ஹிஸ்டரியில போயிட்டு இது ஸ்டோர் ஆகும். எப்ப வேணுமானாலும் நீங்க இந்த வீடியோஸை எடுத்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த ஒரு செஷன்